இந்த மிஷினை நீங்க பயன்படுத்துறதன் மூலமா வாழ்நாள் முழுக்க உங்களோட தோட்ட கழிவுகளை உங்க தோட்டத்துக்கே உரமா மாத்தி உரச்செலவை மிச்சம் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டுக்கு விட்டு 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய்க்கும் மேல சம்பாதிக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபார்மோடெக் அப்படின்ற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம், ஃபார்மோடெக்கில் திவார் பேசுகிறேங்க. இந்த கோகனட் ஸ்டட்டோட யூசர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தென்னந்தோப்பு வச்சிருக்க ஒரு விவசாயியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டட்டர் வந்து இருக்கணுங்க. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, தென்னந்தோப்பில் இருக்கிற கழிவுகள், அதாவது தென்னமட்டை, பாலை, ஓலை, குடுவை இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டட்டரை வச்சு பயன்படுத்தி உங்கள் தோட்டத்துக்கு உரமாக்க முடியுங்க. எப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த ஸ்டட்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக சாப் பண்ணி போடும்போதுனா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மண்ணில் மக்கி உங்கள் தோட்டத்துக்கு உரமாக்கிறீங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் மேலாண்மை இதனால் அதிகரிக்கும். இன்னொன்று உங்களுக்கு களைகள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக கட்டுப்படுத்தலாங்க. இதில் இந்த சிலிண்டரில் சாஃப்ட்வுட் இருக்க எல்லா மெட்டீரியல் நீங்கள் போட்டு அரைச்சிக்க முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்க பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா இஎன் மெட்டீரியல் ஆன பிளேடுங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற மெட்டீரியல் பிளேடை விட இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. இதில் இந்த மிஷினில் 7 பிளேடு கொடுத்துருக்கோம். மொத்தமாக 6 பிளேடு ரொட்டேட்டிங் பிளேடு, 1 ஃபிக்ஸ்டு பிளேடுங்க. இந்த பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 mm கொடுத்துருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் 20 mm அந்த ரேஞ்சில் நீங்கள் டிஸ்கோட திக்னஸ் எல்லாம் பார்க்க முடியும். இதில் வந்து 25 mm கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஹெவி டியூட்டி பர்பஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியுங்க. இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக டிஸ்க் பெண்ட் ஆகிற அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இதில் வந்துட்டு இருக்காதுங்க. இந்த சிலிண்டர் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம்.